இது வரைக்கும் சொரக்கால குழம்பு பொரியல்னு தானே செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி தட்டையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். காயே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸா ரெடி பண்ணி கொடுத்துடுங்க. மீடியம் சைஸ் சொரக்காவை தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். பிஞ்சு சொரக்காயா சேர்த்துறீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். மிக்ஸி ஜார்ல ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 10-15 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. துருவி வச்சிருக்கிற சொரக்கால ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஜீரகம் மல்லி விதையையும் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அரை மணி நேரம் ஊற வச்ச அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், சொரக்கால இருந்து நல்லா தண்ணி விடும். நல்லா டைட்டா மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டீங்கன்னா சாஃப்டா சப்பாத்தி மாவு மாதிரி கிடைக்கும். பிசைஞ்ச மாவை குட்டி குட்டி உருண்டையா உருட்டி எடுத்துட்டு நார்மலா தட்டையை எப்படி தட்டுவோமோ அதே போலவே பட்டர் ஷீட்டோ இல்ல வாழை இலையோ இல்ல பிளாஸ்டிக் கவரையோ வச்சு நல்லா தட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு சென்டர்ல சின்னதா ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கலாம். கையில நல்லா எண்ணெய் தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாம வரும். இந்த மாதிரி திக்னஸ்ல தட்டி எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா ஹை ஃபிளேம்ல ஆயில சூடுபடுத்திட்டு தட்டைய போடும் போது மீடியம் ஃபிளேம்க்கு கொண்டு போயிட்டு ஒவ்வொரு தட்டையா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. போட்டோனே பொரிஞ்சு மேல வரணும், அந்த அளவுக்கு ஹீட்ல இருக்கணும் ஆயில். மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு தட்டைய பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துட்டோம்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சொரக்காய் தட்டை சூப்பரா ரெடிங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நம்ம நார்மலா சாப்பிடுற தட்டையை விடவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ